Hi viewers, welcome. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கே தெரியும். நான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டடீஸோட டியூட்டர். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸா போட்டுட்டு இருக்கேன். பிசினஸ் ஸ்டடீஸ்ல 26 மார்க் எடுக்கிறோம். ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ, ஒரு ஆட்டிசம் சைல்டோ, ஒரு ஸ்லோ லேர்னரோ, ஸ்கூல் ட்ராப் அவுட்டோ இதில் வந்து நீ பிசினஸ் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்க அப்படின்னா நீ 10th நீ வந்து பாத்தீங்கன்னா 26 மார்க் எடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெயிட்டேஜான டாப்பிக்கை மட்டும் வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் நேற்றே சொன்ன அதே டைலாக் தான். வெப் சீரிஸ் பார்க்குறே இல்லையோ ஓடிடியில், ஆனால் மறக்காம வந்து தம்பிராஜ் சாருடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் ஆகும். அந்த போஸ்ட் ஆகிற வீடியோஸில் நான் ஒரு டாபிக் வந்து நடத்தியிருப்பேன். அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ எந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெசன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் இருக்குது. ஒன்று டைரக்ட் சேனல், இன்னொன்று இன்டைரக்ட் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து டைரெக்டாக கன்சியூமர் கிட்ட போச்சு, நடுவில் ஹோல்சேலர் ரிட்டைலர் இல்லை அப்படின்னா டைரக்ட் சேனல். ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஹோல்சேலருக்கு போய், ஹோல்சேலர் கிட்ட இருந்து ரிட்டைலருக்கு போய், அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு போச்சுன்னா அது இன்டைரக்ட் சேனல். நான் வந்து இந்த டைரக்ட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் டேரெக்டாக பேசிட்டு இருக்கேன். ஆனால் நான் இன்டைரக்ட் சேனலை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட் சேனல் 2 பேர் இருப்பாங்க, ஹோல்சேலர், ரிட்டைலர். ஸோ இவங்க 2 பேருமே இல்லாமல் ஒரு ப்ரொடியூசரால் கன்சியூமர் கிட்ட பொருளை விற்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேருடைய டிஃபரன்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பான். அதுக்கு தான் நான் அந்த சார்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா மைண்ட் ஒர்க்ஸ் வண்டர்ஃபுல் வித் பிக்சர்ஸ். ஓகேங்களா? சில விஷயத்தை வந்து நம்ம பிக்சர் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை உங்கள் குழந்தைக்கு அப்படியே இந்த வீடியோ காட்டுங்க, இல்லைனா நீங்கள் இதை படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பொருளை வாங்குவார், ரிட்டைலர் கிட்ட விற்றுருவார். ரிட்டைலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹோல்சேலர் கிட்ட இருந்து பொருளை வாங்குவார், கன்சியூமர் கிட்ட விற்றுருவார். இதில் ஹோல்சேலர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்க மாட்டார். ஆனால் ரிட்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருப்பார். இந்த ரிட்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் வெரைட்டி ஆஃப் குட்ஸை மட்டும் தான் டீல் பண்ணுவார். அதிகமான வெரைட்டி ஆஃப் குட்ஸை வந்து யார் டீல் பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டைலர். இந்த ஹோல்சேலரோட கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்பில் எந்த டெக்கரேஷனும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ரிட்டைலர் பூர்வீகெல்லாம் பாருங்கள், கடையை எவ்வளோ அட்ராக்ஷன் வச்சிருக்கான். ஷாப்பை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறது யார் அப்படின்னா ஹோல்சேலர் கிடையவே கிடையாது. யாருன்னா ரிட்டைலர். இந்த ஹோல்சேலர் எதுக்காக இந்த ப்ரொடியூசர் இருந்து பொருளை வாங்குறான் அப்படின்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கன்சியூமர் கூட கான்டாக்டில் கிடையாது. அப்போ இதை வந்து ரீசேல் பண்ணுறதுக்காக தான் ஹோல்சேல் வாங்க. அப்போ ஹோல்சேலர் சேல்ஸ் குட்ஸ் ஃபார் ரீசேல் பர்பஸ். ஓகேங்களா? ரிட்டைலர் எதுக்காக வாங்குறான்? சேல்ஸ் குட்ஸ் ஃபார் கன்சப்ஷன் பர்பஸ். ஏன்னா அவன் கன்சியூமர்கிட்ட கைமாற்றி விடுறான். பொருளை யூஸ் பண்ணுறது யார்? கன்சியூமர். நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூலதனம் தேவை. ஸோ ரிக்வயர்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் டு ஸ்டார்ட் ஏ ஹோல்சேல் பிஸ்னஸ். ஆனால் ரிட்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோல்சேல் அண்ட் ரிட்டைலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எத்தனை மார்க் கிடைக்கும்? 1 2 3 4 4 மார்க் கண்டிப்பாக கிடச்சிடும். எனக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கு புரியுறதுக்காக இதனால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. நன்றி, வணக்கம்.